நமக்காக நாம் வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தே பாதி வாழ்க்கை போயிடுச்சு போல். கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வந்துச்சு. எங்கள் மாமியார் வேறு, நீ எதுக்குமா வீட்டிலே இருக்கிற, வெளியே வா, அப்போ தான் உனக்குமே ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க. சரி, நானுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், அங்கே போனால் கொஞ்சம் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். அங்கே போனால் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கியாமான்னு சொல்லி கேட்குறாங்களோ இல்லையோ, எங்கே உன்னுடைய ஜுவல்லரி எங்கே, அது எல்லாமே வித்துட்டிங்களா இல்லை அடகுல இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தலைகுனி தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும் இவங்க ஜட்ஜ் பண்ணி தான் நம்ம போகணுமா சொல்லுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரே டென்ஷன், எதுக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. சரி, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நானே என்னை மாற்றிக்கிட்டேன். அடுத்தவங்களுக்காக வாழாமல் நாம் நமக்காகத்தான் வாழணும். இதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாமா?